வெல்கம் டு enlighten class. நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற சிம்பிள் ஃப்ரேசஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கம் போல அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் as usual, as usual, அங்கும் இங்கும், here and there, here and there, அதற்குள், by then, by then, இதற்கு பதிலாக instead of, instead of, நடந்தே அப்படி இல்லைன்னா கால்நடையாகவே போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான சிம்பிள் ஃப்ரேஸு ஆன் ஃபுட், ஆன் ஃபுட், எதற்கும் பிரயோஜனம் இல்லாத அப்படி இல்லைன்னா ஒன்றுக்கும் உதவாத அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் ஃபார் நத்திங், குட் ஃபார் நத்திங், நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் சொன்னது போலவே அப்படின்னு சொல்கிறதுக்கு as you say, as you say, வாடகைக்கு விடப்படும் to let, to let, அப்புறம் வாங்க அப்படி இல்லைன்னா பின்னர் வா அப்படின்னு சொல்கிறதுக்கு come afterwards, come afterwards, பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு not bad, not bad, கொஞ்சம் நகருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு move a bit, move a bit, வேற என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு what else, what else, அதை பற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு about that, about that, இப்போதே அப்படி இல்லைன்னா இப்போவே அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட் நவ், ரைட் நவ், அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் வீக், அதே மாதிரி போன வாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லாஸ்ட் வீக், லாஸ்ட் வீக், இந்த வாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் வீக், திஸ் வீக், அவ்வளவு கடினம் அப்படி இல்லைன்னா ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் so hard, so hard. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.